ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் அப்படின்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு. வாரத்துல 5 நாள் இருக்கும். 2 நாள் லீவு. சாட்டர்டே, சண்டே மட்டும் என்னது லீவு. ஃபாரெக்ஸ்ல எதெல்லாம் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா, கிரிப்டோ, கமாடிட்டி, கரன்சி பேர், அத விட்டீங்கன்னா இண்டெக்ஸ். இது 4த்துலயும் மேஜரா எல்லாரும் ட்ரேட் பண்ணுவோம். அப்போ கரன்சி பேர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஈரோ யுஎஸ்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கரன்சி பேர். சரியா? ஈரோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ் கரன்சி. யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, கோட் கரன்சி. அது என்னப்பா பேஸ் கரன்சி, கோட் கரன்சி அப்டின்னீங்கன்னா, ஈரோவ தான் நீங்க வாங்கவோ, விக்கவோ போறீங்க. அப்ப ஈரோ வந்து உங்களுக்கு பேஸ் கரன்சி. ஈரோவுக்கு நிகரா எந்த காசு குடுத்து வாங்க போறீங்க? யுஎஸ்டிய குடுத்து தான் ஈரோவ வாங்க போறீங்க. அப்ப யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோட் கரன்சி. எல்லா பேர்லுமே அப்படிதான். யுஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு இருக்குன்னா, ஆக்சுவலா இதோட வேல்யூ தப்பு. இங்க 95 அப்படின்னு இருக்கும். சார்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா. 95.5, 94 அந்த மாரி இருக்கும் சம்திங். யுஎஸ்டி வந்து உங்களுக்கு பேஸ் கரன்சி. ஐஎன்ஆர்ன்றது கோட் கரன்சி. ஐஎன்ஆர் குடுத்து என்ன வாங்குறீங்க? யுஎஸ்டிய வாங்குறீங்க. ஓகேவா? 0.4700 இப்படிலாம் இருக்கே. இதெல்லாம் என்ன வேல்யூன்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ்டி. ஒரு யூரோ வாங்க உங்களுக்கு 1.14 யுஎஸ்டி வேணும். மேஜரா மார்க்கெட்ல நம்ம யூஸ் பண்ற கரன்சியோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கனடியன் டாலர்ன்னு உங்களுக்கு தெரியணும். யுஎஸ் அப்படின்னா யுஎஸ் டாலர், அமெரிக்கன் டாலர்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஈரோ அப்படின்றது ஈரோவோட கரன்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ அப்படின்றது ஆன்லைன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய டிஜிட்டல் காயின். இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமா உருவாக்குறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிட்காயின், எத்தீரியம்லாம் ட்ரேட் பண்றீங்களா பை செல் அது. கமாடிட்டின்றது கோல்டுல தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்றீங்களா? அப்ப கோல்டுலாம் எதுல இருக்கும்? கமாடிட்டில இருக்கும். இன்னொன்னு விட்டு பாருங்க. இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம இந்தியால வந்து நிஃப்டி 50 எப்படி இருக்கோ, அதுக்குள்ள எப்படி ஒரு டாப் 50 கம்பெனி உள்ள இருக்கு. எல்லா நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 100 புள்ளி சரிஞ்சிருக்குது, 1000 புள்ளி சரிஞ்சிருக்கு. அங்க என்ன ஒரு 50 கம்பெனி உள்ள டாப் 50 கம்பெனி இருக்கும். அந்த மொத்த கம்பெனியோட ஆக்டிவிட்டியும் பொறுத்து தான் என்ன சொல்லுவாங்க, நிஃப்டி இவ்ளோ இருக்குது, அதிகமா இருக்குது, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நமக்கு எப்படி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் இருக்கோ, அமெரிக்காக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக், இஎஸ் அது ஒரு கண்ட்ரிக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். கோல்டு வேல்யூ. அது என்னப்பா கோல்டு வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, கோல்ட சர்ச் பண்றது எப்படி சர்ச் பண்ணுவீங்க? எக்ஸ்ஏயு யுஎஸ்டி அப்படின்னு போட்டா, உங்களுக்கு கோல்டோட சார்ட் இந்த மாரி வந்துரும். ரைட்டா? இதுல எக்ஸ்ஏயுன்றது கோல்டோட வேதியியல் பெயர், குறியீடு அப்படின்னு வச்சுக்கலாம் சிம்பிள். யுஎஸ்டின்றது அமெரிக்கா டாலர். அப்ப யுஎஸ்டிய வச்சு தான் நம்ம கோல்ட பையோ, செல்லோ பண்ண போறோம். சார்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க 3500, 4000, 4500, 3700ன்னு இருக்குதுல்ல. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ்டியோட வேல்யூ. அப்ப வந்து ஒரு சவரன் வந்து 3500 3600 கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இந்த மாரி மெட்டல் ஐட்டத்தெல்லாம் வெயிட் போடுறதுக்கு ட்ராய் வெயிட்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணாங்க. ட்ராய் பவுண்ட் அப்படின்றது 373 கிராம். அப்ப அந்த 373 கிராம் நேரா எடுத்துட்டு வந்து கோல்டுல அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதிலிருந்து என்ன பிரிச்சாங்க? ட்ராய் அவுன்ஸ்ன்னு பிரிச்சாங்க. ஒரு ட்ராய் அவுன்ஸ்ன்றது 31.1 கிராம் தங்கம். சரியா? அந்த 31.1 கிராமோட வேல்யூ தான் இந்த 3800, 3700ன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அவுன்ஸோட வேல்யூ எவ்வளோ கரண்ட் மார்க்கெட்ல யுஎஸ்டிக்கு போகுதோ, அந்த ரேட்டு அங்க இருக்கும் சார்ட்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2400 அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுல சார்ட்ல நிக்குது அப்படின்னா, ஒரு அவுன்ஸோட வேல்யூ 2400. நீங்க 31.1 கிராம் தங்கம் வாங்கணும்னா 2400 யுஎஸ்டி வேணும். சரியா? மார்க்கெட்ல அதே மாரி கரன்சி பேர் இருக்கு. மேஜர் கரன்சி பேரு, மைனர் கரன்சி பேரு, எக்ஸாக்டிவ் கரன்சி பேருன்னு சொல்லிட்டு. இந்த மைனர் கரன்சி பேர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும்? ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருக்கும். போய் பையோ, செல்லோ எடுக்குறீங்கன்னா, உங்களோட ஸ்ப்ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 பிப், 4 பிப், 3 பிப் போகும். ஆனா மேஜர் கரன்சி பேர்ல பிகினிங் ஸ்டேஜ்ல ட்ரேட் பண்ணணும். மேஜர் கரன்சி பேர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யுஎஸ்டி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னது? மேஜர் கரன்சி பேர். இந்த மேஜர் கரன்சி பேர்ல உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும்னா, லிக்விடிட்டி நல்லா இருக்கும். அதே மாரி ஸ்ப்ரெட் கம்மி. எக்ஸாக்டிவ் கரன்சி பேர் அப்படின்றது இந்த ஐஎன்ஆர், யுஎஸ்டி இந்த மாரி சார்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அவன் எங்க தான் போறான்னே சொல்ல முடியாது. ஸ்ப்ரெட் ரொம்ப ஜாஸ்தி. இவனுங்க டேஞ்சரான ஆளுங்க. இப்ப தான் மேஜர் பிளேயர்ஸ்னா யாருன்னு பார்க்க போறோம். மெயின் டாபிக் உள்ளயே இப்ப தான் வரோம். மேஜர் பிளேயர்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்துரலாம். பேங்க் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். மார்க்கெட்ட நம்ம மூவ் பண்றோமா? கிடையாது. யார் மூவ் பண்றா? ஸ்மார்ட் மனி தான் மூவ் பண்றாங்க. ஸ்மார்ட் மனி அப்படின்றது இருக்கிற ஆளுங்கள குறிக்குது. இன்ஸ்டிடியூஷன், பேங்க் அந்த மாரி. அப்ப ஸ்மார்ட் மனினா ஸ்மார்ட்டா மணி ஏர்ன் பண்றதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? ஸ்மார்ட் மனின்றது யார்கிட்டலாம் நெறைய காசு இருக்குதோ அவங்கலாம் ஸ்மார்ட் மனி. பேங்க், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜேபி மார்கன், சிட்டி பேங்க் இவனுங்கலாம் லிக்விடிட்டி புரொவைட் பண்ணி ஸ்ப்ரெட்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஆளுங்க. சென்ட்ரல் பேங்க் இவனுங்க எதுக்கு மார்க்கெட்டுக்குள்ள வரானுங்கன்னா, அவங்களோட கரன்சியோட வேல்யூவ ஸ்டெபிலைஸா வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது அம்பானி, அதானி, பில் கேட்ஸ், எலான் மஸ்க் இந்த மாரி காசு ஜாஸ்தி வச்சுக்கிறானுங்கல்ல, அவங்கலாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு கம்பெனி மாரி டை அப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? கார்ப்பரேஷன் இவங்க வந்து முக்கியமா எக்ஸ்சேஞ்ச் பர்ப்பஸ்க்காக வரது, ப்ராஃபிட் பண்றதுக்காக வரதில்ல. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியால இருக்குது. அதே கம்பெனி அமெரிக்கால இருக்குது. அப்ப அமெரிக்கால இருக்கிறவனுக்கு என்ன காசா குடுக்கணும்? அமெரிக்கன் டாலர் தான் காசா குடுத்தா தான் ஒத்துக்குவாங்க. ஐஎன்ஆர் எடுத்துட்டு போய் குடுத்தா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் நம்ம கூட்டம். என்ன பண்றோம்? புரோக்கர்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு,
$50 $100 போட்டுக்கின்னு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளுங்க. நம்மளும் மேஜர் பிளேயர்ஸ் தான். MT5 இந்த ஆப்ப குரோம்ல இருக்கும். எல்லாம் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. Play Storeலேருந்து தூக்கிட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். இதில தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? பை லிமிட், செல் லிமிட், பை ஆர்டர், செல் ஆர்டர்லாம் போட போறீங்க. ஓகேவா? இதில தான் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இப்போ நான் இந்த இடத்துல பை பண்ண போறேன். 1.13 இந்த இடத்துக்கிட்ட 46 என்னமோ இருக்கு. இந்த இடத்துல நான் பை பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் பை அடிச்சுட்டேன். மார்க்கெட் பிரைஸ்ல இங்க நான் பை அடிச்சுட்டேன். எனக்கு என்ன பண்றான்னா, இங்க பை அடிச்சதுமே லாஸ்ல காமிக்கிறான். ஏன் லாஸ்ல காமிக்கிறான் அப்படின்னா, ஆக்சுவல் ஆஸ்க் பிரைஸ் எங்க? இங்க இந்த ரெட் கலர் கோடு இருக்குல்ல, இதான் உங்களுக்கு ஆஸ்க் பிரைஸ். நீங்க பை அடிச்சிருக்கிற இடத்துல இருந்து இந்த ஆஸ்க் பிரைஸ்க்கு போனா தான் உங்களுக்கு என்ன காமிக்கும்? ப்ராஃபிட்ல காமிக்கும். அதுக்கு முன்னாடி மைனஸ்ல தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இடைப்பட்ட கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கருக்கான கமிஷன் ஸ்ப்ரெட். ஓகேவா? அதான் இங்க குடுத்துக்கிறேன். ரெட் லைன் வந்து ஆஸ்க் பிரைஸ், கிரீன் லைன் வந்து பிட் பிரைஸ்ன்னு. இதே நீங்க இங்க செல் அடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க பிட் பிரைஸ் வந்த பிறகு தான் செல் ஆகும். ஏன் அப்படின்னா, அதுக்கு நடுவுல 1 பிப்போ, 2 பிப்போ புரோக்கருக்கான கமிஷன் இருக்கும். அது எப்படி எனபிள் பண்ணணும்னு தெரியலன்னா, வச்சிருக்கேன் பாருங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணுங்க. எனபிள் ஆஸ்க் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அது குடுத்து எனபிள் பண்ணி விட்டீங்கன்னா, எனபிள் ஆயிடும். அக்கவுண்ட் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஎஃப்டினா என்ன? ஃபியூச்சர்னா என்ன? சிஎஃப்டி அக்கவுண்ட்ன்றாங்க, ஃபியூச்சர் அக்கவுண்ட்ன்னு சொல்றாங்க. சிஎஃப்டினா கான்ட்ராக்ட் ஃபார் டிஃபரன்ஸ். சிஎஃப்டில நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோல்டோ ஒரு கரன்சி பேரோ வாங்குறீங்க அப்படின்னா, அதோட பிரைஸ் மொமெண்டம் வச்சு ஏறுது, இறங்குறதுன்றத வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளிய வந்துருவோம். ரியலா வாங்க மாட்டோம். அதே ஃபியூச்சர்ல போனீங்கன்னா, நம்ம இந்த மைக்ரோ லாட்லாம் போடுறோம்ல 0.01, 0.1 அந்த மாரிலாம் போட முடியாது. இங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டா தான் வாங்குவீங்க. எப்படின்னா, ஃபியூச்சர் அக்கவுண்ட்ல இப்ப ஃபியூச்சர்ல கோல்டு ரூ. 1100 போகுது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ரூ. 1000க்கு வாங்குறீங்க அப்படின்னா, ரூ. 1100 போச்சுன்னா, உங்களுக்கு $100 ப்ராஃபிட். சிஎஃப்டிக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல. ஃபியூச்சருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாம் சிஎஃப்டிலே பண்ணுங்க. ஃபியூச்சர் வேண்டாம். முக்கியமான டாபிக் லிவரேஜ், லாட் சைஸ், ஸ்டாப் லாஸ் டார்கெட் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூஸ். அது என்னப்பா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன் பாருங்க. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் போட்டு வச்சுக்கிறேன். நியூஸு அன்னன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். சரியா? இந்த ரெட் கலர் பாக்ஸ்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் ஹை இம்பாக்ட் நியூஸ். இப்ப யுஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணி கரெக்ட்டா நியூயார்க் செஷன்ல நியூஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் படம்லாம் முக்கியமான நியூஸ். இதெல்லாம் என்ன பண்ணும்? மேல ஒரு அடி அடிப்பான், கீழ ஒரு அடி அடிப்பான். நியூஸ் டைம்லாம் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த நியூஸ் இப்ப இருக்கா? அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேட்டா, ஆக்சுவல் டேட்டா, ஃபோர்காஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரீவியஸ் அப்படின்றது முடிஞ்சு போன டேட்டா. போன மாசத்தோட டேட்டா. ஃபார்காஸ்ட்ன்றது எக்கனாமிக் ரிப்போர்ட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்டா. ஆக்சுவல் டேட்டான்றது கரண்ட். இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற டேட்டா. ப்ரீவியஸ் டேட்டா, ஃபோர்காஸ்ட். இந்த 2 டேட்டா விட ஆக்சுவல் டேட்டா அதிகமா வந்துச்சுன்னா, நியூஸ் வந்த பிறகு மேல ஏத்துறான். ஸ்பீடா வெளிய போகுது. இது 2த்த விடயும் ஆக்சுவல் டேட்டா கம்மியா வந்துச்சுன்னா, என்ன பண்றான்? கீழ வரான். 2ஆம் கட்டமா ப்ரீவியஸ விட அதிகமா இருப்பான். ஃபோர்காஸ்ட்ட விட கம்மியா இருப்பான். என்ன பண்ணுவான்னா, மேல ஒரு அடி அடிப்பான், கீழ ஒரு அடி அடிப்பான். அதே மாரி ஃபோர்காஸ்ட்ட விட கம்மியா இருக்கான், ப்ரீவியஸ விட அதிகமா இருக்கிறான்னா, மேல ஒரு அடி, கீழ ஒரு அடி போடுவான். சரியா? நியூஸ் முக்கியம். நியூஸ் டைம்ல போயிட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு நியூஸ் ரிலீஸ் ஆகுது. ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னா, 5:55க்கு போய் எந்த என்ட்ரியும் போடக்கூடாது. 6:05க்கும் போய் எந்த என்ட்ரியும் போடக்கூடாது. 5 மினிட் விண்டோன்னு சொல்லுவோம். 5 நிமிஷம் முன்னாடி, 5 நிமிஷம் பின்னாடி. அப்புறமா தான் என்ட்ரி போடணும். பிப் அப்படின்றது பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட். எக்ஸாம்பிள்க்கு யூரோ யுஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1.16013 அப்படின்னு இருக்குல்ல, இங்க. இது அந்த யுஎஸ்டியோட வேல்யூ இருக்குல்ல, அதுல 5த் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிப்பு. 6த் டிஜிட் பாயிண்ட். ஒரு பிப்பு மூவ் ஆச்சுன்னா, உங்களுக்கு $10 கிடைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ல போட்டீங்கன்னா. பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் 1ல இருந்து 10 எப்ப கவுண்ட் ஆகுதோ, அப்ப இங்க மாறும் மறுபடியும். எக்ஸாம்பிள்க்கு இங்க 3ன்னு இருக்கா? இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா, 9 மாறி மறுபடியும் 0ன்னு மாறுச்சுன்னா, இந்த பிப்போட வேல்யூ மாறும் 2ன்னு சொல்லிட்டு. ஈரோ யுஎஸ்டி, ஜிபிபி யுஎஸ்டி, ஏயுடி யுஎஸ்டி, என்எஸ்டி யுஎஸ்டி இந்த 4 பேருக்கும் ஃபிக்ஸ்டா ஒரு பிப் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு 10 யுஎஸ்டி. ஓகேவா? லாட். மார்க்கெட்ல 4 டைப்பான லாட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் லாட், மினி லாட், மைக்ரோ லாட், நானோ லாட். ஸ்டாண்டர்ட் லாட்ன்றது ஒரு லாட். 1,00,000 யூனிட் ஆஃப் கரன்சி. அப்போ ஈரோ யுஎஸ்டில நீங்க 1.16013ல நீங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க, பை செட்டப் பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்க கையில எவ்வளோ டாலர் இருக்கணும்? $1,16,013 இருந்தா தான் நீங்க ஒரு லாட் எடுக்க முடியும். மினி லாட்ன்றது 10K யூனிட் ஆஃப் கரன்சி. மைக்ரோ லாட்ன்றது 1K யூனிட் ஆஃப் கரன்சி வேணும். ஓகேவா? நீங்க ட்ரேட் எடுக்க. நானோ லாட் இப்ப நெறைய புரோக்கர்லாம் தூக்கிட்டானுங்க. இது இப்ப இல்ல. லிவரேஜ். அப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்க போறேன். ஒரு பை செட்டப் இந்த இடத்துல யூரோ யுஎஸ்டில பார்க்க போறேன் அப்படின்னா, என் கையில அவ்வளோ காசு இருக்குமா? $1,16,000 இருக்குமா? நான் ஒரு லாட் அடிக்கிறதுக்கு? இருக்காதுல்ல. அதுக்கு தான் புரோக்கர் லிவரேஜ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வரான். லிவரேஜ்ன்றது ரியல் மனி கிடையாது. உங்க அக்கவுண்ட்க்கு தர மார்ஜின். அவன் குடுக்குறான். 1:100, 1:500, 1:2000 வரைக்கும் குடுக்குறான். இந்த மார்ஜின் நமக்கு அக்கவுண்ட்க்கு ட்ரேட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அது ரியல் மனி கிடையாது. ஓகேவா? உங்க அக்கவுண்ட்ல ஒரு $1000 வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கணும்னா உங்க கையில எவ்வளோ காசு இருக்கணும்? $1,16,013 இருக்கணும். அவ்வளோ காசு இருக்குமா? இருக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? 1:100ன்னு லிவரேஜ செட் பண்றீங்க. 1,16,000
13 டிவைடட் என்ன உங்களோட லிவரேஜ் 100 அப்படின்னு போட்டிங்கன்னா $1163 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ராக்ஸிமேட்டா கால்குலேட் பண்ணி பாருங்க. $1063 இருந்தா போதும். நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கலாம். எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1160 தொடும்போதே உங்களுக்கு என்ன ஆயிடும்? அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆயிடும். அவனோட மணிக்குள்ள என்டர் ஆகாது. சரியா? லாட் சைஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப லாட் சைஸ் யூஎஸ்டிக்கு கால்குலேட் பண்ணணும். அப்புட்ன்னா என்னென்ன நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பிப்போட வேல்யூ தெரியணும். உங்க அக்கவுண்ட் சைஸ் என்ன? நீங்க எவ்வளோ உங்க அக்கவுண்ட்க்கு ரிஸ்க் எடுக்க போறீங்க? உங்களோட பிப் வேல்யூ. இது 3ம் தெரிஞ்சா நீங்க லாட்ட கால்குலேட் பண்ணிறலாம். என்னோட அக்கவுண்ட் சைஸ் $5000 ரிஸ்க் 1% எடுக்க போறேன் $50. என்னோட லாட் சைஸ் இப்ப நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வியூ, புரோக்கர்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, சைடுல வந்து லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் சொல்லிட்டு இருக்கும். அத எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு, நான் இப்ப இந்த இடத்துல பை பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும்? நான் எவ்வளோ லாட் எடுக்கணும்னு எனக்கு தெரியணும். அமௌண்ட் பக்கத்துல இங்க காமிக்கும். இதுதான் உங்களோட பிப் வேல்யூ. இந்த 10 அப்படின்றது உங்களுக்கு பிப், 6ன்றது பாயிண்ட். உங்களுக்குள்ள இப்ப நீங்களே சொல்லிக்கோங்க. யூஎஸ்டில ஒரு பிப்போட வேல்யூ என்ன? $10 ஓகேவா? லாட் சைஸ் ஈக்குவல் ரிஸ்க் வேல்யூ. நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னு உங்க டாலர். சரியா? பிப் இன்டு பிப் வேல்யூ. இங்க எவ்வளோ நமக்கு காமிக்குது? 10.6 பிப் காமிக்குது. நம்மளோட பிப்போட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு ஒரு பிப் அப்படின்றது $10. ஓகேவா? மொத்த பிப்போட வேல்யூ $106. அப்ப 50 டிவைடட் 106ன்னு போட்டீங்கன்னா 0.4 லாட் எடுக்கலாம். 0.4 லாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்? $50 லாஸ் ஆகும் இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சா. உங்களோட ரிஸ்க் கால்குலேட் பண்றதுக்கு பிப் இன்டு பிப் வேல்யூ உங்க லாட் சைஸ போட்டீங்கன்னா, உங்களோட லாஸ் எவ்வளோ ஆக போகுதுன்றது அப்ராக்ஸிமேட்டா காமிச்சிரும். என்னோட பிப் வந்து பார்த்தீங்கன்னா 10.6 பிப்போட வேல்யூ ஒரு பிப்புன்றது $10 10ன்னு போட்டுக்கிறீங்க. உங்களோட லாட் சைஸ் என்ன? 0.47 அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? $49.82 லாஸ் ஆகும். ரிவார்டும் அதே மாரி தான். இந்த இடத்துக்கிட்ட தொட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட்ன்னு இருக்குல்ல, இந்த டார்கெட்டுக்கு இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. இந்த சைடுல. இந்த அமௌண்ட் பக்கத்துல பாருங்க எவ்வளோ இருக்குது? 48.4ன்னு இருக்கா? இந்த 48.4ன்றது 48 பிப்பு 4 பாயிண்ட். அப்ப போடுங்க. உங்களோட பிப்போட வேல்யூ போடுங்க. 48.4 இன்டு பிப்போட வேல்யூ ஒரு பிப்புன்றது $10 யூஎஸ்டில. இன்டு உங்களோட லாட் சைஸ் போட்டீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் இங்க வந்துரும். யூஎஸ்டிக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். கரன்சி பேர்க்கலாம் எப்படி 1,00,000 யூனிட் ஆஃப் கரன்சி யூஸ் பண்றீங்களோ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்க, கோல்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கணும்னா 100 அவுன்ஸ் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா இது என்னோட வேல்யூ 3,500 அப்படின்றது. அவுன்ஸ். இங்க அவுன்ஸ் தானே யூஸ் பண்றோம். அதனால அவுன்ஸ்ல தான் லாட் சைஸ கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சேம் அதே தான் டிக்டோ. அந்த இடத்துல நீங்க கரன்சிக்கு எப்படி யூனிட் ஆஃப் கரன்சி போடுறீங்களோ, இந்த இடத்துல அவுன்ஸ் போடுவீங்க. ஓகேவா? அக்கவுண்ட் சைஸ் $5000 இருக்கு. ரிஸ்க் 1% என்னோட ரிஸ்க் வேல்யூ வந்து $50. லாட் சைஸ்க்கு அதே ஃபார்முலா. லாட் சைஸ் ரிஸ்க் வேல்யூ லாட் பிப்ன்னு அவுன்ஸ்ல போடுவீங்க. என்னோட லாஸ் எவ்வளோ? $50. என்னோட ரிஸ்க் இங்க பாருங்க. கரன்சி பேர்ல அமௌண்ட்க்கு பக்கத்துல உங்களுக்கு பிப்போட வேல்யூ ஷோ ஆகும். ஸ்டாப் லாஸ்ன்ற இடத்துக்கிட்ட கோல்டுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? என்னோட பிப் வந்து பார்த்தீங்கன்னா 18.3 இன்டு அவுன்ஸ் 100 அவுன்ஸ் 1830. ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் அடிச்சீங்கன்னா $1830 லாஸ் ஆகும். நம்ம $50 தான் ரிஸ்கே வைக்க போறோம். டிவைடட் 50ன்னு போட்டீங்கன்னா, உங்களோட லாட் சைஸ் இங்க காமிச்சிரும். 0.027 லாட் தான் எடுக்கணும். ரிஸ்க் பிப் இன்டு பிப் அவுன்ஸ் இன்டு லாட் சைஸ். எவ்வளோ நீங்க லாஸ் பண்றதுக்கு எடுக்குறீங்க? 18.3 பிப் உங்களோட அவுன்ஸ் போட்டுட்டு இன்டு 0.027 உங்களோட லாட் சைஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க காமிச்சிரும். எவ்வளோ நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட ரிவார்டு இதுல வந்து பாருங்க, டார்கெட் பக்கத்துல இங்க இருக்கா? 84.7ன்னு சொல்லிட்டு 84 பிப் 7 பாயிண்ட். அத அப்படியே போடுங்க. போட்டுட்டு உங்க அவுன்ஸ் வந்து எடுங்க. அவுன்ஸ் 84.7 பாயிண்ட் இன்டு 100 அவுன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது கூட உங்களோட லாட் சைஸ மல்டிபிள் பண்ணணும். இத போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ கூட உங்களோட லாட் சைஸ மல்டிபிள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்னு வந்துரும். யூஎஸ்டி, கோல்டு, ஜிபிபியூஎஸ்டி இந்த மாரி இதுக்கெல்லாம் ஈஸியா கால்குலேட் பண்ணிருவீங்க லாட் சைஸ், ப்ராஃபிட் எல்லாம். எங்க ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா, ஏயுடி, ஜேபிஒய், ஈரோ ஜிபிபி இந்த மாரி பேர நீங்க கை வைக்கும்போது லாட் சைஸ், ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ல நீங்க வச்சிருக்க கரன்சி யூஎஸ்டில வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஆனா ஏயுடி, ஜேபிஒய்ல போய் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, உங்க கையில என்ன கோட் கரன்சி இருக்கணும்? ஜேபிஒய் இருக்கணும். ஏன்னா ஜேபிஒய் குடுத்து தான் நீங்க என்ன வாங்க போறீங்க? ஏயுடிய பையோ, செல்லோ பண்ண போறீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உங்க அக்கவுண்ட்ல யூஎஸ்டி இருக்கா? யூஎஸ்டி வந்து ஜேபிஒய்க்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க. எவ்வளோ காசு வருது அப்படின்ற மாரி. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப ஈரோ ஜிபிபிய எடுத்திருக்கேன். சரியா? ஈரோ ஜிபிபில நான் ட்ரேட் பண்ண போறேன். என்ட்ட கையில வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி தான் இருக்கு. ஒரு 5000 யூஎஸ்டி வச்சிருக்கேன். நான் 1% ரிஸ்க் 50 யூஎஸ்டி வந்து ரிஸ்க் எடுக்க போறேன். என்னோட கையில இருக்கிற கரன்சி என்னது? யூஎஸ்டி. என்னோட கோட் கரன்சிங்க என்னது? ஜிபிபி. அப்ப யூஎஸ்டி வந்து ஜிபிபிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ வருதுன்ற மாரி டாலர். ஃபர்ஸ்ட் பிப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு 5த் டிஜிட் தான் பிப். அப்ப என்ன பண்றீங்க? 0.0001 உங்களோட பிப் வர டிஜிட்ட எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு யூஎஸ்டி ஜிபிஒய் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் என்னான்ட்டு போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு 2த்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்.
1,00,000 யூனிட் ஆஃப் கரன்சி கூட என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிப்போட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். 0 ஜிபிபில ஒரு பிப் உங்களுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு $13.5 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லாட் சைஸ் சேமே தான். பிப் இன்டு பிப் வேல்யூ. லாட் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்க? $50. உங்களோட பிப்போட வேல்யூ இங்க என்னன்னு பாருங்க. அமௌண்ட் பக்கத்துல 24 பிப் இருக்கு. 24. பிப்போட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. 13.5 போடுங்க. போட்டீங்கன்னா 2த்தையும் பெருக்குனீங்கன்னா 324ன்னு வரும். 50 டிவைடட் 324 போட்டீங்கன்னா உங்களோட லாட் சைஸ் கிடைச்சிரும். ஓகேவா? $50 ரிஸ்க் எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க 0.15 லாட் போடலாம். ரிஸ்க், ரிவார்ட் கால்குலேட் பண்றது சேமே தான். பிப் எவ்வளோ இருக்கு எனக்கு? 24 பிப். என்னோட பிப்போட வேல்யூ என்ன? 13.5 ஓகேவா? 13.5 இன்டு உங்களோட லாட் சைஸ் போட்டீங்கன்னா, உங்களோட ரிஸ்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்துரும். $48.6. ரிவார்டா? சேம் அதே தான். ரிவார்டுக்கு பிப் இன்டு பிப் வேல்யூ இன்டு லாட் சைஸ். எனக்கு இங்க எவ்வளோ பிப் இருக்கு? 77.2 பிப். 77 பிப் 2 பாயிண்ட் கணக்கு. இன்டு என்னோட பிப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஒரு பிப் வந்து மூவ் ஆச்சுன்னா $13.5 இன்டு 13.5. நான் எவ்வளோ லாட் எடுக்க போறேன்? என்னோட லாட் சைஸ் 0.15 லாட் போட்டீங்கன்னா 155ன்னு வந்துரும். இப்படி தான் கால்குலேட் பண்ணணும்.